பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் அனைவருமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, இந்த மே மாதத்தின் முதலாம் ஞாயிறு என்று கர்த்தாவே உம்மை தேடும்படியாக்குவோம், உம்மை ஆராதிக்க வண்ணமாக்குவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்தத்தக்கதாக நீர் எங்களை ஒன்று சேர்த்துக்கிறமையால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆம் பிதாவே, இவ்வேளையிலுமாக இல்லறத்திலே தங்கி நாங்கள் ஒருங்கிணைந்து சுவாமி ஒரு மனதோடு கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்க ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தந்தமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாய் எங்களுடைய ஆராதனை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் கர்த்தாவே பிரசனமாய் வாரும், எங்கள் மனதில் நீர் அசைவாடும். ஆண்டவரே, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, ஆராதனை முழுமையாக நீர் எங்களோடு கொண்டிரும். நீர் தங்கிரும். உடைய பிரசனத்தினால் நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, உடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே நாங்கள் இனி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட நிற்கிறவை புரியும். காத்துக்கொள்ள வழிநடத்தலும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 90 வசனங்கள் 1 கடைசி வரை. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நிர்த்துளியாகி மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்தாய் இருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 தொடங்கி 37 வரை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 தொடங்கி 37 வரை. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாஸ் அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டது உண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவினாலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசு அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான்.
ஆனாலும் சத்தம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேசி கூப்பிட்டு அந்த சூனியமேலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போய் என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 முடிய. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையில விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரினின்றும் அந்நிய ஜனத்தாரினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரவ தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 28 முடிய. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 28 முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார்.
அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய திருவசனத்தை தியானிப்பதற்காக நம்மை நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, இந்நாளில் ஆண்டுடைய திருவசனத்தை அடியன் மூலமாக பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படியாக அழைத்த போதகரும் பரிபாலன குழுவினரும் திருச்சபை குடும்பங்களாகிய உங்கள் யாவருக்கும் அடியனின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தின் விசுவாசம் எப்படியாய் இருக்கிறது என்பதை நாம் அறிக்கிறோம். அந்த ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியாக வாழ்ந்து வருகிற அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பாக்கியம் இராத ஒரு சூழ்நிலையை நாம் அறிகிறோம். அப்படியாக இருக்கையில் ஊழியக்காரன் ஒருவன் கடவுளுடைய ஊழிய பணிக்காக அவ்விடங்களில் அவர் சென்று வரும்பொழுது ஒரு நாள் அந்த ஊழியக்காரனை வீட்டில் தங்க வைப்பதற்காக உணவு அருந்தும்படியாக அந்த வீட்டில் அவ்வப்பொழுது வந்து செல்லும் நேரத்தில் இவருக்கு ஒரு இடம், இந்த இடத்துல தங்கி இருப்பதற்காக நாம் ஆயத்த செய்ய வேண்டும் என்று கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டு அப்படியாக ஒரு இடத்தை அவர்களுக்காக ஆயத்த பண்ணி வைக்கிறார்கள். அப்படியாக ஊழியக்காரனும் தன் ஊழியக்காரின் வேலைக்காரன் இருவருமாக அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த சகோதரியை நோக்கி, உனக்காக நான் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று கேட்டபோது, நான் என்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியில் வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லி அவள் பதில் கொடுக்கிறார். பின்புமாக ஊழியக்காரின் வேலைக்காரன் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை, இந்த சகோதரியின் புருஷனோ வயதானவராக காணப்படுகிறார் என்று சொல்லி பேசுவதை பார்க்கிறோம். அதை கேட்ட ஊழியக்காரன் அந்த சகோதரியை வரவழைத்து, நீ ஒரு வருட காலத்தில் ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு அவள் அதை மறுக்கிறாள். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய கணவனோ வயதானவன், இது நடக்குமோ என்று சொல்லி ஒரு சிறு அவிசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். இவன் ஊழியக்காரனாக பேசும்பொழுது மீண்டுமாக அது நிச்சயம் நடக்கும், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், அந்த பிள்ளை உன்னில் வளரும் என்று சொல்லி ஊழியக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஒரு நாள் அப்படியாக பிள்ளையை பெற்று பிள்ளையை வளர்த்து வருகிற நாட்களில் பிள்ளையின் தகப்பனாக்கிய அந்த மனிதன் வேலை நிமித்தமாக வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளையானவன் அப்பாவிடத்தில் சென்று, எனக்கு தலை வலிக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு அவன் வேலைக்காரனை அழைத்து, நீ இந்த பிள்ளையை வீட்டில் தன்னுடைய தாயிடம் சேர்த்துவிடு என்று சொல்லி சொல்கிறான். அப்படியாக கொண்டு சென்று அவன் வீட்டில் தாயிடத்தில் சேர்த்து கொடுங்க. அந்த தாய் அந்த பிள்ளையை கவனித்துக் கொண்டிருக்கையில் அந்த பிள்ளை மரித்து போவதை பார்க்கிறோம். ஒரு ஏமாற்றம் அடைந்த தாய், அந்த தாய் என்ன செய்வது என்று அறிந்து ஊழியக்காரனை நோக்கி தன்னுடைய கழுதையின் பயணத்தில் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். அப்படியாக ஊழியக்காரரிடத்தில் செல்வதை அவர் பிரயாணமாய் இருக்கையில் ஊழியக்காரன் வெகு தூரத்திலிருந்து
தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, அந்த சகோதரி அவர்களால் அவரிடத்தில் சென்று நீ விசாரி, தன்னுடைய சௌக்கியத்தை குறித்து விசாரி என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படியாக இவன் சென்று விசாரிக்கும் பொழுது தன்னுடைய கணவனை குறித்து, தன்னுடைய பிள்ளையை குறித்து அவன் விசாரிக்கிறான். எல்லாரும் நலம் என்று சொல்லி அந்த சகோதரியானவள் ஊழியக்காரனை தேடி ஓடி வந்து அந்த ஊழியக்காரனின் பாதத்தை பிடித்து கொண்டு, நான் ஏமாற்று போனவனாக காணப்படுகிறேன், என்னுடைய பிள்ளை இந்நிலையில் காணப்படுகிறார் என்று சொல்லி அவள் தன் பாதத்தை பிடித்து கதறுவதை பார்க்கிறோம். அதை அறிந்த ஊழியக்காரன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, என்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு போ, வழியில் யார் எதை பேசினாலும் நீ மறுபேசி இல்லாமல் அங்கிடத்தில் சென்று அந்த பிள்ளையின் முகத்தில் தடியை வை என்று சொல்லி அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக அவன் சென்று அங்கு செயல்பிக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் காணப்படவில்லை. ஆனால் இந்த சகோதரியோ அந்த ஊழியக்காரனை காலில் பிடித்துக்கொண்டு, நீ வர வேண்டும், நீர் வந்தால் மாத்திரமே இது நடக்கும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை அழைத்து வருவதை பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரனுக்கோ ஒரு பெருத்த யோசனை, இது ஏன் கடவுள் என்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார், இதை எனக்கு அறிவிக்கவில்லையே என்று சொல்லி யோசனை கொண்டவனாக அவன் அந்த சகோதரியோடு கூட மீண்டுமாக அந்த வீட்டிற்கு செல்வதை பார்க்கிறோம். அங்கு சென்று அவன் கதவை பூட்டிக் கொண்டு அந்த பிள்ளை படுத்திருக்கிற இடத்துல அவன் அறையை பூட்டிக் கொண்டு அவன் அந்த பிள்ளையோடு கூட தன் வாயோடு கூட வாயும், தன் கரத்தோடு கூட கரதும், தன்னுடைய உடல் உஷ்ணம் அடையும் வரைக்கும் அந்த பிள்ளையை மேல் படுத்திருக்கிறது. மீண்டுமாக அவன் எழுந்திருந்த பொழுது 7 முறை அந்த பிள்ளை அவன் சுவாசத்தின் மூலமாக அவன் தும்மலை கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். இக்காலத்தில் இந்நாட்களில் ஒருவேளை யாராகிலும் தும்பினால் நாம் நிச்சயமாக பதட்டம் அடைகிறவனாக, பயம் அடைகிறவனாக, ஒரு திகில் நம்மை வந்து சேரத்தக்கதாக காணப்படுகிறோம். அக்காலத்திலே அந்த பிள்ளையானவன் தன்னுடைய மூச்சை அடைந்த பின் அவன் 7 முறை தும்புவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவன் உயிர் பெற்றவனாக அவன் எழுந்து நடமாடுகையில் அந்த ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளையின் தாயாகிய அந்த சகோதரியை அரவணைத்து அவன் பிள்ளையை தன் தாயின் கரத்தில் ஒப்படைப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட அநேக சூழ்நிலைகளில் மரணத்தை சந்திக்க தக்க ஜனங்களை நாம் கண்டு வருகிறோம். ஏமாற்று அடைந்து போகிறோம். சற்று நேரத்துக்கு முன்பதாக பார்த்தவர்களை நாம் மீண்டுமாக பார்க்க முடியவில்லையே, நேற்று பார்த்தவர்களை இன்று காண முடியவில்லையே, எந்த நேரத்தில் மரணம் வருகிறதோ என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை தேவன் இதை மறைத்து வைத்தவராக தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படக்கூடாதத்தக்க ஒரு நிலைமையில் இருக்கக்கூடும். ஆனால் நிச்சயமாக அவரில் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அவரை உயிர்த்தெழில் காணுவோம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியாக நிருப பாடத்தில் பவுலோடு கூட பேசும் பொழுது பவுலும் ஒரு உறுதி உள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்வதை பார்க்கிறோம். எக்காலத்திலும் எவ்வேளையிலும் நான் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நான் அறிக்கை செய்வேன், அவருடன் நான் இருப்பேன் என்பதை அவன் உறுதிப்படுத்துகிறவனாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நாம் காண்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக பவுல் சொல்கிறதை நாம் கேட்கிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் ஆழமாக தியானிப்போம் என்று சொன்னால்,
அங்கு பவுலுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தையும் சாத்தானின் வல்லமையை விழுத்தத்தக்கதாக ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிப்போம் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பது காணப்படுகிறது. நாம் சாத்தானின் அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக, அந்தகார கிரியைகளின் வல்லமையை முறியடிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் ஜெயத்தை, உயிர்த்தெழுதலின் ஜெயத்தை நாம் அனுபவித்து பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். விதமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் லாசருவை குறித்து நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அங்கு லாசருடைய குடும்பம் இயேசுவுக்கு ஒரு பிரியமான ஒரு குடும்பம், இயேசு அன்பு செலுத்தின ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு மரணத்தை சந்திக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகாமையிலே எருசலேம் நகரத்திற்கு மிகவும் அருகில் இருக்கிற பெத்தேனியா என்ற ஊரிலே அவர் இருப்பதை காண்கிறோம். அவருக்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய சிநேகிதன் லாசரு சுகவீனமாய் இருக்கிறான் என்று சொல்லி. அந்த செய்தியை கேட்ட போதிலும் அவர் வந்து சந்திக்காமல் இன்னொரு 2 நாட்கள் அங்கே தங்கியிருப்பதை காண்கிறோம். எருசலேமுக்கும் பெத்தேனியாவுக்கும் ஏறத்தாழ 2 மைல் தூரமே. 2 மைல் என்று சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடும். மிக அருகாமையிலே இருக்கிற இடம். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு 4 நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி வேதவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்படியாக அவர் தாமதம் கொண்டு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவில் வாழ்வோம் என்று சொன்னார், நாம் கிறிஸ்துவில் விசுவாசிப்போம் என்று சொன்னால், மரணம் என்பது நம்மை நெருங்க முடியாது. அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரிவு என்றைக்கும் வராது, அது நிலைத்திருக்கும். நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்போம், கடவுளோடு கூட இணைந்திருப்போம். ஒரு காலமும் மரணம் என்னை பிரிக்காது என்பது ஒரு உறுதி உள்ள வாழ்க்கை அன்பராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக எந்த விதமான உலகத்தின் மரணமோ கடவுளிடத்திலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது. நான் அவரோடு கூட சேர்ந்து வாழ்வேன், அவரோடு கூட எழுந்திருப்பேன், மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படுவேன் என்ற ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை நாம் நிச்சயமாக வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள், மரணத்தை குறித்து செய்திகள் அதிகம். விதமான உலகத்தின் மரணம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாக, நான் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு காலம் இந்த மரணம் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி மரணத்தின் மீது அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஜீவியத்தில் நாம் உறுதி உள்ள ஜீவியத்தை ஜீவிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் உயிர்த்தெழுதலில் காணப்படுகிறதுக்கு நிச்சயம் என்பதை அன்பராக இயேசு கிறிஸ்து என்று தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நமக்கு போதிக்கிற வசனமானது, அவர் நம்மை அடி வருகிறார், நம்மை நெருக்கத்தில் வருகிறார். நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அவரை தேடி ஓடும் பொழுது நிச்சயமாக நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் தோல்வியாக காணாலும் அவர் சந்திக்கிற வேளையில் அது வெற்றியாய் மாற முடியும். அவருடைய வருகை
அவருடைய பிரசன்னம் அதை வெற்றியாய் மாற்றம் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நான் செபிப்போம். ஒரு விசுவாசத்தில் உறுதியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே நாங்கள் பிழைத்திருக்க நீரேற்கு கிருபை புரியும்படியாக காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வழியாக நல்ல தகவலே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்தின நம்முடைய ஆண்டவருக்கு முதலாவதாக நம்முடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். சபையாராக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு பரிபான் குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆராதனை ஆலயத்திலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் யூடியூப் மூலமாக இதை ஒளிபரப்பும்படியாக செய்த ஆண்டவருக்கு மீண்டுமாக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். குறிப்பாக சபையார் கவனத்திற்கு கோவிட் பரவல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தயவுசெய்து அவ்வப்பொழுது உங்கள் கைகளை சோப்பினால் கழுவவும், மாஸ்க் அணியவும் மற்றும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்யவும் உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வெளியிலே சும்மா நீங்கள் வராதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாய் நாங்கள் உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னொன்று, ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்பில் இமானுவேல் வர்ஷிப் குரூப்பிலே உங்களுக்கு போட்டிருந்தோம். நமது திருச்சபையை சேர்ந்த மிஸ்டர் ஜே ஏசுபாதம் அவர்கள் முன்னாள் பிசி மெம்பர்ஸாக எங்களோடு பணிபுரிந்த அண்ணன் அவர்கள், அவருடைய மனைவியார் கடந்த திங்கட்கிழமை கர்த்தருக்குள்ளாக மரித்தார் என்பது உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அதே வண்ணமாக மறுநாளிலே அண்ணன் ஜே ஏசுபாதம் அவர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். அவர்களை பிட்டு பிரிந்திருக்கும் 2 மகள்களுக்காக நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் ஜபங்களே நினைவு கூறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று, நேற்று நாளிலுமாய் போதகர் அவர்கள் பேசின போய் குடும்பத்தாருக்கு அவர்களுக்கு சற்று பலவீனப்பட்டு அவர்களுக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கிறது. தயவு கூர்ந்து குடும்பத்தாரில் இருக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கூடிய சீக்கிரத்திலே சுகம் பெற்று நமது மத்தியிலே வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னுமாக யாராவது உங்கள் காணிக்கைகளை சந்தா மற்றும் தேங்க்ஸ் ஆஃபரிங் நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் சர்ச் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்குமாக மேலாக நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள். இந்த கொரோனா கூடிய சீக்கிரத்தில் மறைந்து போகும்படியாய் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே வண்ணமாக இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபர் யார் பிறந்தநாளை காண இருக்கிறவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். அவளை வாழ்த்துங்கள். தேவன் தாமே இன்னும் அநேக பிறந்தநாளை காண நீங்கள் வாழ்த்த ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2ஆம் தேதி மே மாதம் மிஸ்டர் முத்துராஜ், 2ஆம் தேதி மிஸ்டர் ஆர் அலெக்சாண்டர், 2ஆம் தேதி மாஸ்டர் ஃப்ரெடி காலிப் சன் ஆஃப் லியூஸ், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி ஒய்ஃப் ஆஃப் டி ஸ்டீபன், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வம், 5ஆம் தேதி மிஸ்டர் யோவான் சன் ஆஃப் சி ஏசுபாதம், 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் லெமினா ராஜம் ஒய்ஃப் ஆஃப் ஆர்த்தர் பால், 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் லதாமணி, 7ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் குமார் சன் ஆஃப் ஏசுபாதம் செக்ஷன், 7ஆம் தேதி மிஸ்டர் ஆண்ட்ரூ மெல்வின் ராஜ் சன் ஆஃப் தேவன்பு, 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் நவமேரி, 8ஆம் தேதி மிஸ்டர் ஜெயதிலகம் ஒய்ஃப் ஆஃப் தேவன்பு, 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி டாட்டர் ஆஃப் கமாலியல், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் மரியம்மா ஒய்ஃப் ஆஃப் பி மேனுவல், 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் சிசிலி பீட்டர். இவர்கள் அனைவரும் இந்த வாரத்திலே அவருடைய பிறந்தநாளை காண இருக்கிறார்கள். காண ஒவ்வொருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக 3 குடும்பத்தார் இந்த வாரத்திலே அவருடைய திருமணங்களை காண இருக்கின்றார்கள். அவருடைய விவரம்: 5ஆம் தேதி திருமதி திரு கே மைக்கேல் குடும்பத்தார், 6ஆம் தேதி திருமதி திரு ஜேம்ஸ் சரவணன் குடும்பத்தார், 8ஆம் தேதி திருமதி திரு விஜே பிராங்க்லின் குடும்பத்தார். இந்த 3 குடும்பத்தாரும் இந்த வாரத்திலே அவருடைய திருமண நாளை காண இருக்கின்றார்கள். காண இருக்க குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். குறிப்பாக இன்னமாக சுகவீனமாக இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக நம்முடைய போதகருக்காகவும் நீங்கள் ஜபத்தில் வைக்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆராதனை துவக்கம் முதல் கொண்டு முடிவு பரியந்தமாக சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை பலப்படுத்தினீர். ஆனபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இஸ்ராஜா. இவ்வேளையிலுமாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, இதோ சுவாமி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்கள் மனதில் பலன் கொண்டதாக இருக்க நீர் கிருபை புரியபடி ஆக்கி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளிலுமாய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மோடு கூட நேரத்தை செலவிடுகிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு துதியும் புகழும் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை புரியபடி ஆக்கி கொண்டாடுகிறோம் சுவாமி. நீரை காத்துக்கொள்ள வழிநடத்தலாம், பாதுகாத்துள்ளோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலுமாக கர்த்தாவே சுவாமி, மரண பயங்கள், சுகவினமான செய்திகள் ஆண்டவரே உலகத்தை கலக்கி கொண்டு இருப்பதை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறீர் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உடைய விசுவாசிகளாக ஆண்டவரே, உடைய விசுவாசின் திருச்சபைகளாக, உடைய விசுவாசின் குடும்பங்களாக கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீர் தைரியப்படுத்தபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமே சுவாமி, நீர் கர்த்தாவே பயப்படாதீர்கள் என்று சொல்கிற வார்த்தை கர்த்தாவே எப்போதும் எங்களுடைய இதயத்தில் துணிக்கத்தக்கதாக இருக்க நீர் கிருபை புரியபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளிலுமாய் கர்த்தாவே சுவாமி, மரணங்கள் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் கர்த்தாவே பிரிந்து செல்வதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இதன் நிமித்தமாக நாங்கள் கலக்கமடையாதபடி கர்த்தாவே ஆமாண்டவரே, மறுமையில் கர்த்தாவே சுவாமி மோடு கூட எழுந்திருக்க கர்த்தாவே ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை புரியபடி ஆக்கி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, திருச்சபையின் குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினருமாய் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும். உடைய தூதர்களை கொண்டு கர்த்தாவே திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தாவே நீர் பாதுகாக்கபடியாய் கொண்டாடுகிற சுவாமி. பாதுகாப்பின் தூதரை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரம்படியாய் கொண்டாடுகிற சுவாமி. ஆமாண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கி உம்மை துதிக்கிறவர்களாக காணப்பட கிருபை புரியபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும்படியான குடும்பங்களை நீ சந்தியும் ஆண்டவரே. நீர் ஆறுதலின் தகப்பனாய் இருந்து நீர் ஆறுதலை கொடுக்கபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. உலக பிரகாரமான ஆறுதல்கள் போதாது தகப்பனே, பரமத்தில் கர்த்தாவே பரம பிதாவாகிய உம்முடைய ஆறுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆறுதல் படுத்தபடியாய் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பலவீனமான இருக்கும் குடும்பங்களை நீர் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பெயர் ஆண்டவரே நீர் பேசும்படியாக்க, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் பேசும்படியாக்க உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய இதயத்தில் தங்கியிருக்க தக்க நீ கிருபை புரியபடியாக்கி கொண்டாடுகிறோம் சுவாமி. அப்படியா கர்த்தாவே, விசேஷித்த வண்ணமாக சுவாமி என்னுடைய போதுகருக்காக அவருடைய குடும்பத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே. ஆமேசு சுவாமி, அவருடைய பலவீனத்தை நீர் அறிவீர் தகப்பனே, அவருடைய சுகவீனத்தை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு மேய்ச்சல் காட்டுகிற ஒருவர் தகப்பனே. தகப்பனே, அவருடைய சுகவீனமான நாட்களில் கர்த்தாவே தகப்பனே உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. போதுகரமாக ஆண்டவரே, போதுகரமாக பிள்ளைகளமாக நீர் தொடம்படியாய் கெஞ்சும் நாடுகிற சுவாமி. ஆண்டவரே, உடைய வேலைக்காரன் கேட்பதை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாக சுவாமி, இதோ தகப்பனே நீர் மனமிறங்கபடியாக ஆண்டவரே உடைய கரத்தை நீ நீட்டபடியாக தொட்டு சுகத்தை கொடுக்கபடியாக உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆம்பிதாவே, ஆலயத்தை பரிமாறி கர்த்தாவை பாதுகாக்கிற கர்த்தாவே உடைய பரிபாலன குழு அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையுமாய் பேர்படக தந்தனை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தை நீர் சந்தியும். அவருடைய குடும்பத்தை நீர் பலப்படுத்தபடியாய் கெஞ்சுகிறாடுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எவ்விதமான பயங்கரத்துக்கும் ஆளாகாதபடி, எந்த விதமான அந்தகார கிரியைகள் அணுகாதபடி இயேசுவின் திருப்பெயரால் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக காணப்பட கிருபை புரியபடியாய் கெஞ்சுகிறாடுகிறோம். ஆம்பிதாவே, மீனமாக ஒரு வசை சுவாமி திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக ஒவ்வொரு ஆத்மாவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். அவர்களை சுற்றி வாழ்கிற குடும்பத்திற்காக இணைஜன பந்துக்கள் யாவருக்காக உடைய சமூகத்தில் வருக சுவாமி. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் முகம் பார்த்து பேசாமல் போனாலும் தகப்பனே, ஆமாண்டவரே நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கபடியாய் கேட்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தியெல்லாம்
மற்றும் நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய தூய்மையான அன்பு எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் என்னை மகன் இயேசுவின் வழியாய் விண்ணப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அவருடைய திரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும் அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.